விஜய் மீண்டும் நடிக்க வருவார் என கூறிய அனலி ஹீரோயின் ஆருடம். வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தினேஷ் தீனா இயக்கத்தில் அமெரிக்கா வாழ் தமிழ் பெண் சிந்தியா என்பவர் தயாரித்து நடிக்கும் படம் அனலி. இந்த படம் இந்த வாரம் ஜனவரி 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படம் குறித்து சென்னையில் பேசிய சிந்தியா, இது நான் தயாரித்து நடிக்கும் 3வது படம். 3 படங்களிலும் நிறைய அனுபவம் கிடைத்தது. நானே சொந்தமாக சம்பாதித்து இந்த படங்களில் முதலீடு செய்கிறேன். எங்கே விட்டாலும் அங்கேதான் தேட வேண்டும் என்று சினிமா துறைகளை மீண்டும் படம் தயாரிக்கிறேன். இதற்கு முன்பு தினசரி என்ற படத்தில் நடித்தேன். அதற்கு இளையராஜா இசையமைத்தார். அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது. அனலியில் ஆக்ஷன் ஹீரோயினாக நடித்திருக்கிறேன். மற்ற பெரிய ஹீரோக்கள் தயங்கும் சண்டை காட்சிகளில் துணிச்சலாகவும் நடித்தேன். விஜயின் ஜனநாயகன், சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்களுடன் அனலி மோதுவது மகிழ்ச்சி. நடிகர் விஜய் வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என்பது எனது ஆசை. எனக்கு ஓரளவு ஜோதிடம் தெரியும். 2026 தேர்தல் வருகிறது. அதில் விஜய் வெற்றி பெற மாட்டார். நவம்பருக்கு பின் மட்டும் நடிக்க வருவார். அந்த 2 ஆண்டுகளில் நான் தயாரிக்கும் படத்தில் அவர் நடிப்பார் அப்படின்னு நம்புறாங்களாம். அடுத்து ஜிவி பிரகாஷ் இசையில் ஒரு படம் தயாரிக்கவும் ஆசையாம். பெண்ணாக இருப்பதால் நிறைய அவமானங்கள், ட்ரோல்களை சந்திக்கிறேன். ஆனாலும் அதை மீறி ஜெயிக்க வேண்டும் என்பது எனது கனவு. எனது முன்னோர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள். அமெரிக்காவில் வளர்ந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் படங்கள் பார்த்து, தமிழ் படித்து, தமிழ் சினிமா தயாரித்துதான் நடிக்கிறேன். அனலி படத்தில் இயக்குனர் பி வாசு மகன் சக்தி வாசு வில்லனாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு கூறியிருக்காங்க. இந்த ஹீரோயின் சொன்ன மாதிரி விஜய் மீண்டும் நடிக்க வருவாரா மாட்டாரான்ட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.